தலையை வந்து நாளாக பண்ணி கொடுத்துருவோம். வீட்டுக்கு தான் தலையெல்லாம் பாக்ஸில் கொண்டு கீழே வச்சுக்கினா வெட்டி கொடுக்கும்போது ஒரு குண்டா மட்டும் மேலே வைப்போம். போடலாம். உண்ணா மடம் மேலே வைங்க. கூறு கட்டுற மாதிரி துண்டு போட்டு சொன்னாங்க, செதில் அடிக்காம. ஒரு கிலோ துண்டா போயிடுச்சு. எப்படி துண்டு மாதிரி தான் போட சொன்னாங்க அவங்க? கடைக்கு சேல் அடிக்க மாட்டேன் சொன்னாங்களா? காலையை தான் கடைக்குன்னு சொன்னாங்க. இது வீட்டுக்கு சொன்னாங்க. அந்த மீனை வஞ்சிர மாதிரி வெட்டி சொன்னாங்க. இதா கொட்டவாளியா பேரு? கொட்டவாளை கிடையாது பேரு, எனக்கே தெரியாது. ஏரி மீன் நமக்குலாம் பேர்லாம் தெரியாது. ஏலியும் கிடையாது. அவனை கேட்ட சொல்லுவான். ஏன் நாத்தி விளையாட வரீங்க? நீங்களாம் இதான் வந்து கொடுத்துட்டு போனோம். நாங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது செதில் அடிச்சு க்ளீன் பண்ணோம். 3 மேலே ஒரு ஏரி இதுக்கு ஜிலேபிக்கு. வாங்கண்ணா. போன தடவை என்ன இப்போ 2 மாதத்துக்கு முன்னாடி கொடுத்துரு ஒரு மீன் என்ன முத்தப்பிள்ளை. இது ஈஸியா இல்லை ஏறி அந்த இது மாதிரி தான். ஆமாம், வேலை கம்மி தான். இது டேஸ்ட் சூப்பராக இருக்குண்ணா. இது ஆமாம், அந்த மீனோட கொழுப்பு கம்மி. இது இன்னொன்று இருக்கு பாரு, கொட்டவாலை. எதுண்ணா இது என்ன மீனே தெரியலண்ணா? எனக்கு தெரியாது. நான் வேறு மீன் நமக்கு தெரியாது. நான் ஏரி மீன், இந்த விலங்கு, இந்த மாதிரி ஐட்டம் எனக்கு பேர் தெரியாது. இந்த கட்லா, ஜிலேபி அப்படி விட்டுருங்க. ஒரே வாட்டர் ஷாட், பிரச்சனையே கிடையாது. ஒரே ஷாட்டு எனக்கு வேலைலாம் போச்சு பாரியா. தெரியாத பொருள் நம்ம ஏன் சொல்லி இருந்தோம். அங்கப்பா டேப்பில் விட்டுனதில்ல. இப்படி சரி 2 போட சொன்னாங்கண்ணா. நான் பிடிச்சா வெட்டினா வீட்டுக்கு சொன்னாங்க. பல்லு இது தெளிவா தெளிவா வர அடி விட்டுறாரு. சரி நானே போட்டுருவா. ரெண்டாவது போட சொன்னாங்க. 2 போட்டால் வேலையாகாது. எங்கே வெட்டினா அது கரெக்டாக விழுமா, அங்கே தான் விட முடியும். தள்ளி வெட்டினா விட்டு அவ்வளோதான். ஓகே, செருப்பு மீன்
வறுக்கிற மாதிரி போடலாமா? வறுக்கிற மாதிரி சரி, ரவுண்ட் ரவுண்டாக போட்டு விடலாம். இது கிடையாதுண்ணா, பேசிட்டு அவ்வளோதான், போச்சு அவ்வளோதான். அண்ணா கொஞ்சம் நேரம் ஆகுங்கண்ணா, கொஞ்சம் ஜிலேபி பக்கத்தில் கொடுங்க, காலையில் இது கொடுங்க, ஜிலேபி கொடுத்துடணும். ஓகே சரிங்க, அப்படியே ஊற்றிடலாம். இவன் வந்து பாதிக்கு பாதி தான் கிளேடி. இதுக்கு பேர் வந்து முட்டை பிளாசி. முட்டை பிளாசி, ஆமாம். கோழி கறி மீன் லெக் பீஸே தான். இதை கொடுங்க, என்னன்னு கேட்பாங்க. எவ்வளோ இவ்வளோ விலை தான் இது. தமிழ்நாட்டிலலாம் அந்த சைட்லலாம் இல்லை, கோழி லாலிபாப் ஒருத்தர் கேட்டாப்புல எடுத்து கொடுங்க. அண்ணா பயப்படுங்க. ஓகே அதுவும் உடனே சொல்லிட்டாப்புல. திருப்பி மீன் 300 இருக்குமா? 500. மீன் சைஸ் பெருசு தான். ரேட் அதிகம். மீன் அதிகம் தான் விலை. இதுதான் முதல் நாள். நேற்று முதல் நாள் போனது. ஆமாம், நீங்கள் நெக்ஸ்ட் வீக் வாங்க, கரெக்டாக இருக்கும். அடுத்த வாரம் வாங்க, இயல்பு நிலைக்கு வந்துடும் எல்லாமே. 60 ரூபா கொடுங்க, இயல்பு நிலைக்கு வந்துடும் எல்லாமே. பண்ணிடுங்க. தோது நான் ஸ்கேனரு. அண்ணா அப்படியே டைட்டாரு. ஆமாண்ணா, வருமா? வருதா? கிட்ட வரணும். எப்படி கிட்ட வராது. ஓகே.